ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க வெற்றிலை பாயாசத்தை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்காக 10 பாதாம் முந்திரி பருப்புகளை தண்ணியில் ஊற வச்சுட்டு பாதாமுடைய மேல்பகுதி தோலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பாலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 8 வெத்தலையை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் அளவு திக்கான பாலை நல்லா சுண்ட காய்ச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற பாதாம் பிசினையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற வெற்றிலை சாறை சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு சுகர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ண பாதாம் பருப்புகளை சேர்த்துட்டு கொஞ்சமா ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வெற்றிலை பாயாசம் ரெடி.